குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 250 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 251. வஞ்சக பிறவியை மனத்துளே விரும்பியே அஞ்செழுத்தின் உண்மையை அறிவிலாத மாந்தர்கால் வஞ்சக பிறவியை வதைத்திடவும் வல்லிரேல் அஞ்செழுத்தின் உண்மையை அறிந்து கொள்ளலாகுமே. இதுதாங்க அந்த பாடல். மாந்தர்கால் அப்படின்னா மனிதர்களே, வதைத்திடவும் அப்படின்னா நீக்கிடவும், அஞ்செழுத்து அப்படின்னா சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வஞ்சகத்தால் உண்டான பிறப்பை மனத்திலே விரும்பி திருவைந்தெழுத்து உண்மையை அறியாமலேயே இருக்கும் மனிதர்களே, வஞ்சக பிறவியை விளக்கினால் திருவைந்தெழுத்தாகிய சிவாய நம என்னும் மந்திரத்தின் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 252. காயிலாத சோலையில் கனி உகந்த வண்டுகால் ஏயிலாத தேனை உண்டு இராப்பகல் உறங்குரீர் பாயிலாத கப்பலேறி அக்கறை படுமுனே வாயினால் உரைப்பதாக மௌன ஞானமே. இதுதாங்க அந்த பாடல். உகந்த அப்படின்னா விரும்பி, ஞானம் அப்படின்னா அறிவு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பூவும் காயும் இன்னும் உண்டாகாத மலர் சோலையில் கனிகளை உண்பதற்கு விரும்பி பறக்கும் வண்டுகளே, தேனியே இல்லாமல் ஒரு தேனை பருகி இரவு பகலாக உறங்குகின்றவர்களே, பாய்மரமற்ற கப்பலில் ஏறி அக்கறைக்கு செல்லும் முன்பே மௌன ஞானத்தின் சிறப்பை உங்களுக்கு வாயால் எடுத்து கூறி விளக்க முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 253. பேய்கள் பேய்கள் என்கிறீர் பிதற்றுகின்ற பேயர்கள் பேய்கள் பூசை கொள்ளுமோ பிடாரி பூசை கொள்ளுமோ ஆதி பூசை கொள்ளுமோ அனாதி பூசை கொள்ளுமோ காயமான பேயலோ கணக்கறிந்து கொண்டதே. இதுதாங்க அந்த பாடல். ஆதி அனாதி அப்படின்னா இறைவன், காயம் அப்படின்னா உடல். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பேய்கள் என்று பிதற்றுகின்ற பேயர்களே, அந்த பேய்களும் பிடாரியும் பூசை கொள்ளுமோ முதலில் தோன்றியவரான அனாதியான இறைவன் ஏற்றுக்கொள்ளும் பூசையை அந்த பேய்கள் கொள்ளுமோ? உண்மையிலேயே பேய் என்பது அச்சம் தரும் இந்த உடலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 254. மூலமண்டலத்திலே முச்சதுரம் ஆதியாய் நாலு வாசல் எம்பிரான் நடுவுதித்த மந்திரம் கோழியெட்டிதழுமாய் குளிர்ந்தளர்ந்த திட்டமாய் மேலும் வேறு காண்கிலேன் விளைந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். 4 வாசல் அப்படின்னா மூலாதாரம். இது 4 இதழ் தாமரை கொண்டது. எம்பிரான் அப்படின்னா இறைவன். 8 இதழ் அப்படின்னா 8 இதழ்களை கொண்டது, அதாவது உச்சந்தலையில் இருப்பது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மூலாதாரம் என்னும் யோக ஆதாரத்தில் முச்சதுரவாதியாக 4 வாசல்களிலும் இறைவன் நடுவே ஏற்படுத்திய மந்திரத்தை ஆராய்ந்து 8 இதழாய் குளிர்ந்து மலர்ந்த வீட்டில் வேறு எதையும் பார்க்காமல் சிவாய நம என்னும் பஞ்சாட்சரத்தை பார்த்தேன் என்கிறார் சிவவாக்கியர். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 255. ஆதிக்கோடு நாடியோடு காலை மாலை நீரிலே சோதி மூலமான நாடி சொல்லிறந்த தூவெளி ஆதிக்கோடி நெற்பறித்த காரமாதி ஆகமம் பேதபேதம் ஆகியே பிறந்துடல் இறந்ததே. இதுதாங்க அந்த பாடல். மூலமான நாடி அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து புறப்படும் சுழுமுனை நாடி, நெற்பறித்த காரம் அப்படின்னா முடிவான வெற்றியாகிய அறுவடை, வேதம் அப்படின்னா வேற்றுமை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஆதியாகிய சிவபெருமானை கூடுவதற்கு தலைவரைக்கும் ஓடும் சுழுமுனை நாடியில் மனதை செலுத்தி காலையிலும் மாலையிலும் யோகம் செய்தால் ஒளி தூண் போன்ற மூலாதாரத்திலிருந்து மேலே ஏறும். இதனால் பேரின்பம் உண்டாகும். இதுவே ஆதியாகிய சிவபெருமானுடன் கூடும் வெற்றியாகும். இதுவே ஆதி முதல் தொடர்ந்து வரும் ஆகமமும் ஆகும். இது தவிர மற்ற பயிற்சிகள் வீண் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 256. பாங்கினோடு இருந்து கொண்டு பரமன் அஞ்செழுத்துலே ஓங்கினாடி மேலிருந்து உச்சரித்த மந்திரம் மூங்கில் வெட்டி நார் உரி
உரைத்து மூச்சில் செய்விதத்தினில் 5 நூலில் தோன்றுமே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. இதுதாங்க அந்த பாடல். பரமன் அப்படின்னா இறைவன், பாங்கு அப்படின்னா முறையாக அமர்ந்து, 5 அப்படின்னா ஆராய்ந்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா முறையாக அமர்ந்து இறைவனுடைய திருவைந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்பதில் மனதை செலுத்தி நாடியை மேல் நோக்கி செலுத்தி மந்திரம் உச்சரிக்கும் போது புல்லாங்குழலில் நுழையும் காற்று இனிய இசை ஆவது போன்ற நல்ல விளைவை தரும். ஞானிகள் 5 கூறிய யோக நூல்களில் இது தோன்றும். இதை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 257. பொன்தரீக மத்தியில் உதித்தெழுந்த சோதியை மண்டலங்கள் 3ஓடு மன்னிகின்ற மாயனை அண்டரண்ட மூடறுத்து அறிந்துணர வல்லிரேல் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பது இல்லையே. இதுதாங்க இந்த பாடல். பொன்தரீகம் அப்படின்னா தாமரை, மூலாதாரமானது தாமரையாக கூறப்பட்டது. உதித்தெழுந்த சோதி அப்படின்னா குண்டலினி சக்தி, மண்டலங்கள் 3 அப்படின்னா சூரிய சந்திர அக்னி மண்டலங்கள், மன்னுகின்ற அப்படின்னா நிலை பெறுகின்ற, மாயன் அப்படின்னா திருமால். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மூலாதார தாமரையின் இடையே உதித்தெழுந்த குண்டலினி சக்தியை 3 மண்டலங்களிலும் பொருந்திய திருமாலையும் உள்ளத்தின் முடிச்சுகளையும் அறுத்த மேலே ஏற்ற ஆற்றல் படைத்தவர்களாக நீங்கள் இருந்தால் கண்ட கோயிலையும் அதில் இருக்கும் தெய்வத்தையும் வணங்க வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 258. அம்பலங்கள் சந்தியில் ஆடுகின்ற வம்பனே, அன்பனுக்குள் அன்பனாய் நிற்பன் ஆதி வீரனே, அன்பருக்குள் அன்பராய் நின்ற ஆதி நாயனே, ஒன்பருக்கு உண்மையாய் நின்ற உண்மை உண்மையே. இதுதாங்க அந்த பாடல். வம்பனே அப்படின்னா புதுமையானவனே, ஆதிநாயன் அப்படின்னா முதல் தெய்வம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா திருவம்பலங்களில் தேவர்கள் பலரும் வந்து கூடும் வேளையில் திருநடனம் செய்யும் புதுமை கொண்டவனே, அன்பர்களுக்கு அன்பனே, முதன்மையானவனே, உன் பக்கத்தில் உண்மையாக கொண்ட அன்பே என்றும் உண்மையாக அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 259. அண்ணலாவது ஏதடா அறிந்துரைத்த மந்திரம், தன்னலாக வந்தவன் சகல புராணம் கற்றவன், கண்ணனாக வந்தவன் காரணத்து உதித்தவன், ஒன்னதாவது ஏதடா உண்மையான மந்திரம். இதுதாங்க அந்த பாடல். அண்ணல் அப்படின்னா தலைவன், இறைவன் அப்படின்னு சொல்லலாம். தன்னல் அப்படின்னா குளிர்ச்சி, சகல புராணம் அப்படின்னா அனைத்து புராணங்கள், ஒன்னது அப்படின்னா ஒருவனாக அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பெருமையில் சிறந்தவன் இறைவன், அவனால் சொல்லப்பட்ட மந்திரம் எது? குளிர்ச்சியோடு வந்தவனும் அனைத்து புராணங்களையும் கற்றவனும் திருமாலாக வந்தவனும் காரண பொருளாய் நிற்பவனும் உண்மையான சிவாய நம என்னும் மந்திரத்திற்கு தலைவனே ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 260. உள்ளதோ புறம்பதோ உயிரொடுங்கி நின்றிடம் மெல்ல வந்து கிட்டி நீர் வினவ வேணும் என்கிறீர், உள்ளதும் புறம்பதும் ஒத்த போது நாதமாம் கள்ளவாசலை திறந்து காண வேணும் அப்பனே. இதுதாங்க அந்த பாடல். ஒடுங்கி அப்படின்னா அடங்கி, நாதம் அப்படின்னா ஒளி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா உயிரானது ஒடுங்கி இருப்பது உடம்பிற்கு உள்ளேயா அல்லது வெளியேயா? அருகில் மெல்ல வந்து உணர்த்த வேண்டும் என்கிறீர்கள். உயிர் என்பது நாத வடிவம், அதை எப்படி கண்ணால் காண முடியும்? உயிர் வெளியேறும் கள்ள வாசல் எதுவென்று அறிந்து அதிலிருந்து அதை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 27வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.